வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த லெக்சரில் டிட்டர்மினன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் 1 0 0 1 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோன்னா, இந்த காலம் 1 × 1 மைனஸ் 0 × 0. ஸோ அது டிட்டர்மினன்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும். அதாவது 1 இந்த டயகனல் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஏதோ ஒரு ரோவை நான் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்குது. செகண்ட் ரோ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்படி வருது அப்படின்னா டிட்டர்மினன்ட்டில் எதுவும் மாற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அதாவது இந்த ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 ஒரு ஸ்கேலர், அப்படி தானே? ஸோ 3 டைம்ஸ் இந்த வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1. என்ன அர்த்தம் அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா நான் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் ஏதாச்சும் ஒரு ரோவை சீனு ஒரு ஸ்கேலரால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா சீனு ஒரு ஸ்கேலரால் ஏதோ ஒரு ரோவை இந்த மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணால் இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்னா சி டைம்ஸ் 1. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ரோ 2 டைம்ஸ் போடுறேன். செகண்ட் ரோ அப்படியே வச்சுருக்குறேன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன தெரியுமா வரும், இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அப்படி தானே? ஸோ ப்ரீவியஸாக இதோட டிட்டர்மினன்ட் 1. இப்போ இதுக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் 1. இது 2. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் 3 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸை ரோ எச்லான் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ரெடியூஸ்ட் ரோவில் வெறும் ரோ எச்லான் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த ஏயை ரெடியூஸ் பண்ணி சப்போஸ் நான் இப்படி கொண்டு வரேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு 49 1 1 7 4 3 இங்கே எல்லாமே 0. ஓகேவா? இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா இதுதான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். என்ன அர்த்தம்னா, இந்த டயகனலை கம்பேர் பண்ண முடியல. இந்த டயகனலை எடுத்துடுங்க, டயகனலுக்கு கீழே உள்ளது எல்லாமே 0. அப்படின்னா அப்பர் ட்ரையாங்குலர். ஸோ இதே இது 49 1 1 இங்கே 7 4 ஓகே. இது இங்கே 7 நான் இங்கே 4 இங்கே 3. ஓகே, இதை நான் வேறு மாதிரி எழுதுகிறேன். ஸோ 49 7 4 0 1 3 0 0 1. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டயகனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வேல்யூஸ் இருக்குது. மேலே எல்லாமே 0 ஆகிட்டு. ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டயகனலை கம்பேர் பண்ண முடியல, கீழே எல்லாமே 0 ஆகிட்டு. ஸோ இது அப்பர், இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ இன்னொன்று டயகனல் மேட்ரிக்ஸாகவும் நம்ம சில டைமில் முடியும். இந்த மாதிரி அப்பர் லோயர்னு இல்லாமல் இப்படி ட்ரையாங்குலராகவும் இது இருக்கிறதுக்கு இப்படி டயகனலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மேலேயும் 0 கீழேயும் 0. இதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் ஏதாட்டும் ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா
இந்த மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனல் வேல்யூ எல்லாத்தையும் பெருக்கிட வேண்டியதான். 49 × 1 × 1. ஓகே. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு ஈதர் அப்பர் ட்ரையாங்குலர் இல்லாட்டினா லோயர் ட்ரையாங்குலர் இல்லாட்டினா டயகனல், இந்த 3 ஃபார்மில் ஏதாச்சும் ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த டயகனல் எலிமெண்ட்டை பெருக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட். அதுதான் வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, ஒவ்வொரு காலமும், அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு காலமும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் 2 காலம் வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்குன்னு வச்சுடுங்களேன். இந்த சென்ஸ் என்னோடய காலம் வந்து 5, 3, 2 அப்படின்னு இருக்குது. என்னோடய ரெண்டாவது காலம் வந்து -15, -15, -9, -6 அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11, 2, 16 அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்தை வந்து நான் வந்து -3ஆல் பெருக்கினேன்னா எனக்கு இந்த காலம் கிடச்சிக்கிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது லீனியர்லி டிபெண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காலமும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் வந்து ≠ 0 இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் வந்து = 0 ஆயிரும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஏதாட்டும் ஒரு ரோ 0வாக இருக்குது, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு காலம் 0வாக இருக்குது அப்படின்னா இதுக்கும் டிட்டர்மினன்ட் வந்து 0 தான். இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப், இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏபி அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஓகே, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் = டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பவர் n போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ = 4, 2, 1, 1 அப்படின்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 - 2 அப்படி தானே. 4 - 2 இது வந்து 2, டிட்டர்மினன்ட் வந்து 2. இப்போ வந்து நான் ஏ பவர் 100 என்னது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக வந்து 2 பவர் 100 கண்டுபிடிச்சிடுவோம். அதுதான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் பவர் 100. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்ல வந்தேன். ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏதாட்டும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்ம டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ = டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது காலம் ரோ நீங்கள் மாற்றி போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து மாறவே செய்யாது. ஓகேவா? ஸோ சப்போஸ் எனக்கு இப்படி இருக்குது, காலம் வச்சு v1, v2, v3 இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தேன் அப்படின்னா v1 வந்து இப்படி ஆயிரும், v2 இப்படி ஆயிரும், v3 இப்படி ஆயிரும். அப்படி தானே? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஏ. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து சப்போஸ் 2, 7, 4, 3, 1, 3, 4, 0, 1, 4, 0, 1 அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடியூஸ்டு ஓகே இல்லாட்டினா ரோ எக்லான் ஃபார்ம், இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, நம்ம சில டைமில் இந்த காலம் இல்லாட்டினா ரோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அதர்வைஸ் ஸ்வாப்பிங், அதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ரோ எடுத்து மைனஸ் ஆஃப் இன்னொரு ரோ அப்படின்னு போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு ஃபார்மட் வந்து அப்பர் ட்ரையாங்குலர், லோயர் ட்ரையாங்குலர் இல்லாட்டினா டயகனல் இந்த மாதிரி வேணும். அப்படி தானே? ஸோ நம்ம ஏதாச்சும் இங்கே வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ வந்து நான் காலம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதுக்கு வந்து C1 அதை வந்து C1 மைனஸ் 4 டைம்ஸ் C3 அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன தரமா கிடைக்குது, -14 -9 0, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 1 0, அடுத்து வந்து 4 3 1. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கிறோம், C1 காலமை C1 மைனஸ் 4 டைம்ஸ் C3 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து இதை வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா C1 ப்ளஸ் 9 டைம்ஸ் C2 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, என்னோடய மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து முடியும். இதுதான் நான் வந்து ப்ரீவியஸாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருந்தேன். 7 4, இங்கே வந்து 1 3, இது வந்து 0 1. ஓகே, ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 49 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1, இதுதான் வந்து 49. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காலம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த காலம் ஆப்ரேஷன், இந்த காலம் ஆப்ரேஷன் இப்படி பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஆப்ரேஷன் இதனால் டிட்டர்மினன்ட் வந்து மாறாது. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால டிட்டர்மினன்ட் வந்து மாறாது. ஆனால் ஸ்வாப்பிங் பண்ணுறதுனால என்ன ஆகுனா வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்தையோ இல்லாட்டினா ஒரு ரோயோ வந்து ஸ்வாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். R1 எடுத்து R2க்கு போட்டுட்டு R2 எடுத்து R1க்கு போட்டுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஸ்வாப் பண்ண முடியல, டிட்டர்மினன்ட் வந்து மாறும், பட் அதோட மேக்னிடியூட் மாறாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் அப்படியே தான் இருக்கும், பட் இதோட சைன் வந்து மாறும். ஏன் மாறுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்வாப் நீங்கள் பண்ண முடிச்சுலையும் சைன் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 2 ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுனால என்னென்னா மேக்னிடியூட், டிட்டர்மினன்ட்டோட மேக்னிடியூட், அப்சல்யூட் வேல்யூ வந்து மேக்னிடியூடுங்கிறத விட அப்சல்யூட் வேல்யூ தான் கரெக்டு. அப்சல்யூட் வேல்யூ வந்து மாறவே செய்யாது. ஓகேவா? ஸோ அதை நான் சொல்கிறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா -1 டைம்ஸ் R, ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements of otherwise row echelon matrix, okay, divided by product of scaling used. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்வாப் பண்ண முடிச்சுலையும் இதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு ஸ்வாப் ஒரு டைம் ஸ்வாப் பண்ணிங்கன்னா R is equal to 1, 2 டைம் ஸ்வாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா R is equal to 2, 3 டைம்னா R is equal to 3. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் ஸ்வாப் பண்ண முடிச்சுலையும் இந்த சைன் வந்து மாறிக்கிட்டே வரும், இந்த சைன் வந்து மாறிக்கிட்டே வரும் டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். மேட்ரிக்ஸ் வந்து A is equal to 0 2 3 -7 4 7 -4 6 -1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய R1 R2 வந்து நான் ஸ்வாப் பண்ணுறேன். R1 R2க்கும் R2 R1க்கும் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னா 2 4 6 0 -7 -4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 7 -1. ஓகே, ஸ்வாப் பண்ணுறேன். இப்போ வந்து என்னாச்சு, நான் ஸ்வாப் R is equal to 1. ஓகே, ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா R1 is equal to R1 divided by 2. ஓகே, ஜஸ்ட் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். ஸோ R is equal to R1 divided by 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 2 3, இது வந்து 0 -7 -4, இது வந்து 3 7 -1. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்கேலிங் பண்ணியிருக்கிறோம். ஸ்கேலிங் எவ்வளோ ஸ்கேலிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 1/2 ஸ்கேல் பண்ணியிருக்கிறோம், அப்படி தானே, டிவைடட் பை 2. அதனால் ஸ்கேலிங் வந்து 1/2 பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா R3 வந்து R3 -3 டைம்ஸ் R1 அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஆஸ் இட் இஸ். R3 மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, -7 -4. R3 வந்து பார்த்திங்கன்னா 0 1 -10 இப்படின்னு வருது. ஓகே,
இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், R3-ஐ R3 - 3 R1ஆல் ஏதோ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி தானே, R3ங்கிற ரோவை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணால் டிட்டர்மினன்ட் வேல்யூவில் எதுவுமே நடக்காது. இருந்தாலும் அந்த ஸ்டெப்பை ரீப்ளேஸ்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, இது எது வரைக்கும் பண்ணணுன்னா இந்த லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லாட்டினா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லாட்டினா டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டெப் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன், R2 R3-ஐ வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்வாப்பிங் பண்ணுறேன். ஸோ 1 2 3 ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்குது. R2வும் R3யும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ 0 1 -10 0 -7 -4 ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது டைம், ஓகே, இங்கே ஒரு டைம் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது டைம் இங்கே ஸ்வாப் பண்ணுறோம். அப்போ R = 2. ஓகே, R = 2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, R3 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். R3 + 7 × R2. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 2 3 0 1 -10 0 0 -74. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டயக்னல் எலிமெண்ட் இருக்கா, அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே வந்து 0 ஆகிட்டு. ஸோ இங்கே வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் என்னது அப்படின்னு சொன்னேன்னா, இந்த டயக்னல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே? இப்போது ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்வாப்பிங்லாம் நடந்திருக்கு. அப்படி தானே? இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது, எஸ்பெஷலி இந்த ஸ்கேலிங். அதுதான் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். இப்போ R = 2. ஓகே, ஸோ நான் அதை இன்னொருக்கா எழுதுகிறேன். நம்ம வந்து R வந்து 2 அப்படி தானே? ஸோ என்னால் -1 ஸ்வாப்பிங் 2 டைம் பண்ணியிருக்கிறோம். R = 2. ஓகே, ப்ளஸ் நம்ம வந்து மேலே வந்து நம்மளோட ரோ எச்லான் ஃபார்ம் வந்து இப்படி இருக்குது. டயக்னலாக மல்டிப்ளை பண்ணிக்கிடுங்க. அதுதான் வந்து நியூமரேட்டர் 1 × 1 × -74 டிவைடட் பை, இங்கே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கேலிங் யூஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கேலிங் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரே ஒரு இடத்துல ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 1/2. ஸோ டிவைடட் பை 1/2. சப்போஸ் நீங்கள் இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியல, ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலிங்கையும் இங்கே போடணும். சப்போஸ் ஏதோ ஒரு இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலிங் 3 டைம்ஸ் ஏதோ ஒன்று டிவைட் பண்ணியிருக்கீங்க இல்லை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து இங்கே போடணும். அதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலிங் யூஸ்டு. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஸ்கேலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி போடணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப், ஒரு இடத்துல 2ஆல் வகுத்துருக்கிறேன், இன்னொரு இடத்துல 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 1/3 அப்படின்ட்டு இங்கே போடணும். ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா -148. இப்போ இதுதான் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஃபைன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.